நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆழ்மனம் யூடியூப் சேனலில் இடம்பெற்றுள்ள இந்த வீடியோவை காணும் உங்களுக்கு இறைநிலையின் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும். இந்த சேனலில் இடம்பெற்றுள்ள அனைத்து பதிவுகளும் அதிலுள்ள கருத்துகளும் இறைநிலை உங்களுக்காக கூற விரும்பியதாகும். எந்த காரியமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. இறைநிலையின் கட்டளையே இந்த பதிவு உங்களை வந்தடைந்துள்ளது. அதனால் தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுள்ளது. இறைநிலையின் அருள் எப்போதும் உங்களின் நற்காரியங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். இன்றைய உங்களுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் வாருங்கள். மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது கோபம். கோபம் என்றால் என்ன? ஒருவரின் எதிர்பார்ப்பு கலந்த பயத்தின் உச்சகட்ட வெளிப்பாடே கோபம் ஆகும். ஒரு செயலின் விளைவு பற்றிய கற்பனையே எதிர்பார்ப்பு ஆகிறது. ஒருவர் செய்யும் செயலின் விளைவு தனக்கு சாதகமாக அமைந்து அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க ஆசைப்படுகிறார். அவர் ஆசைப்பட்ட படியே நடந்துவிட்டால் வெற்றி களிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒருவேளை அவர் ஆசைப்பட்டதற்கு மாறான விளைவு ஏற்பட்டால் ஏமாற்றமடைகிறார். அந்த ஏமாற்றத்தால் பயம் மேலோங்கி அந்த பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயல்வதால் அந்த உணர்வு கோபமாக வெளிப்படுகிறது. இந்த விஷயங்களை உற்று நோக்கினால் ஒரு மனிதருக்கு ஏற்படும் ஆசை மற்றும் எதிர்பார்ப்புகளால் தான் தன் கட்டுப்பாட்டை இழக்கிறார். எனவே கோபத்தின் தொடக்கப்புள்ளி ஆசைதான் என்ற உண்மையை உணருங்கள். ஒருவர் ஒரு செயல் தான் ஆசைப்பட்டபடி நடக்கவில்லையெனில் பதட்டமடையாமல் நிதானமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். தான் ஆசைப்பட்ட விளைவு நியாய தர்மங்களுக்கு உட்பட்டதா என்பதை சிந்திக்க வேண்டும். தனது ஆசையில் உள்ள தவறை கண்டறிந்து தன் தவற்றை சரி செய்து மீண்டும் முயற்சித்தால் அவரின் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். எனவே கோபம் என்ற உணர்வு தேவையற்றது. தேவையற்ற பயத்தையும் பதட்டத்தையும் விட்டொழித்து முதலில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இது கொஞ்சம் கடினமான செயல்தான். இதை பழக்கப்படுத்தி விட்டால் கோபத்தால் அடுத்தவர்களை கடினமான வார்த்தைகளால் பேசுவதை தவிர்க்கலாம். கோபத்தை வெல்லக்கூடிய ஒரே வழி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான். இந்த கோபத்தை அடக்குவதால் மன அழுத்தம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே கோபத்தை தவிர்க்க அமைதியாக இருக்கும்போது மூச்சை நன்றாக இழுத்து மிகவும் மெதுவாக வெளிவிட்டால் மனம் நிதானமாகும். இப்படி 10 முறை தொடர்ந்து செய்வதால் கோப உணர்வு நீங்கி அமைதியான மனநிலை ஏற்படும். பின் அந்த இடத்திலிருந்து வெளியேறி கொஞ்சம் அமைதியான இடத்தில் அமர்ந்து தனக்கு பிடித்த இசையையோ நகைச்சுவை வீடியோக்களையோ பார்த்து ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிது நேரம் கழித்து அந்த நிகழ்வை அமைதியாக அசை போட்டு அந்த செயலில் உள்ள தவறுகளை கண்டறிந்து மீண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். எனவே கோபம் என்ற கொடூர உணர்வுக்கு காரணம் ஆசையும் அதீத எதிர்பார்ப்பும் தான் என்ற உண்மையை உணருங்கள். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை எவ்வித ஆசையும் எதிர்பார்ப்பும் கொள்ளாமல் அச்செயலை சரியாக செய்ய முழு கவனத்துடன் செயல்படுங்கள். ஒரு செயலுக்கான விளைவின் மீது எவ்வித கற்பனையும் செய்யாமல் மனதை நடுநிலையாக வைக்க பழகிவிட்டால் எல்லாம் ஜெயமே. கோபத்தை உருவாக்கும் ஆரம்ப புள்ளி ஆசை மற்றும் எதிர்பார்ப்பு. கோபத்தை வெல்ல ஒரே வழி அமைதி. இந்த உண்மையை உணருங்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். நன்றி.